பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் யோசுவா 21 அதிகாரம் 45 வசனம். யோசுவா 21 அதிகாரம் 45 வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றிற்று. ஆமென். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நானும் கூட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடியான, அழுத்தமான, பொருளாதார ரீதியான அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்புகளாய் இந்த பூமியில் நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், எதிர்பாராத இழப்புகள், உயிரிழப்புகள், பேரிடர்கள், ஒவ்வொரு காரியத்திலும் சோர்ந்து போயிருக்கிறேன். சோர்ந்து போகும் பொழுது அந்த தவறுகள் ஏன் நடந்தது, நான் நல்லவனாக வாழ்ந்தேனே, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைமை, நான் உண்மை நம்பி தானே வந்தேன், உண்மை நம்பி வந்த எனக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குதுன்ற பல கேள்விகளை எனக்குள்ளாய் நான் வைத்ததுண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டதுண்டு. கண்ணீரோடு ஏன் இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்று அழுத்தத்திற்குள்ளாக சென்றதுண்டு. பின்மாற்றமான பல சிந்தனைகள் இப்பொழுதும் கூட அனுதினமும் என்னை வாட்டி வதைக்கிறதை நான் உணர்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்காக இந்த உலகில் உள்ள எல்லா மனிதருடைய பாவங்களையும் ஏற்று துக்கங்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இது ஏன் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றார், ஏன் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், ஏன் இப்படி ஒரு காரியத்தை வச்சார், இது ஈஸியாக எதுவும் பண்ண முடியாதா, ஏன் சிலுவைக்கு போனோம் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அழுத்தங்களும் அப்படி தான் இருக்கு. ஆனால் வார்த்தையான தேவன் ஆதி ஆகமத்தில் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாரோ, என்ன வார்த்தை கொடுத்தாரோ, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய குடிக்கொண்டு நம்மை மீட்கும்படி நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், நோய்கள், இல்லாமைகள், இயலாமைகள், இயற்கை பேரிடர்கள், உயிரிழப்புகள்